டிடி சோலார் சொந்தங்களா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 HP ஏசி மோட்டருங்க. இது வந்து 220 வோல்டேஜ் சிங்கிள் பேஸ் மோட்டருங்க. இது வந்து சிங்கிள் பேஸ் மோட்ரு சோலார் VFD நம்ம ரன் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம 6 பேனல் போட்டு ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது INVT ட்ரைவ் போட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி பைப் ரூபாய் 1.25 இன்ச்சு அவங்களே இறக்கி வச்சுருந்தாங்க. 450 அடின்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ ஆளும் நமக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் 9:15 அந்த சமயம். இப்போது பேனர் மேலே நிழல் லைட்டாக பட்டு தான் இருக்குது. இருந்தாலும் தண்ணி ஃபோர்ஸ் குறையில. ஒரு 41 அடிச்சு அந்த வரைக்கும் போயிட்டுருக்கு. இது வந்து மவுண்ட் பண்ணலை. இவங்க பட்ஜெட் பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரக்சரில் எங்கிட்டே கொஞ்சம் இருக்குது, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலை நேரம். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பண்ணியிருக்கணும் அந்த ப்ராஜெக்ட்டு தேன்கனிக்கோட்டை பக்கம் 5 அடிக்கும் கொஞ்சம் முன்னாடி. அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவப்பள்ளி ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க. பட் ஆனால் அந்த ஏரியா பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் 5 அடிக்கும் கொஞ்சம் முன்னாடிங்க தேன்கனிக்கோட்டையிலேருந்து இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை HP வேணாலும் சரி, சிங்கிள் பேஸு 3 பேஸு 7 HP 10 HP 15 HP கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பண்ணித்தரோம். 2 இன்ச் டெலிவரி 3 இன்ச் டெலிவரி கூட நம்ம எடுத்து தரோம். எவ்வளோ நம்ம கம்மி பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்மி பண்ணி தர முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தருவோம். நம்ம யூஸ் பண்ணுற பேனல் எல்லாமே பாலிகிஸ்டால் கிடையாது. சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு நம்பர்ஸ் ஆஃப் பேனல்ஸ் தான் முக்கியம், எத்தனை பேனல் போடுறன்றது தான் முக்கியம் எனக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பேனல் அடிக்க வச்சுட்டா மட்டும் மோட்டர் ஓடிடாதுங்க. அது எத்தனை வாட்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் மோட்டர் ஓடும். அதுவும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இன்ஸ்டாலருக்கு கொடுங்க. தேங்க்யூ.